193 நாடுகள் இறுதியாக சேர்க்கப்பட்டிருக்கிற தெற்கு சூடான் அதோடு சேர்ந்து 193 நாடுகள் இன்றைக்கு ஐநா மன்றத்தில் அங்கம் பெற்றிருக்கின்றன. ஐநா மன்றம் எனக்கு முன்னாலே பேசிய போல் தனக்கு ஒரு சாசனத்தை அறிவித்திருக்கிறது. உலகத்திலே 1948ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அந்த மனித உரிமை பிரகடனத்தை வெளியிட்டது. அந்த சாசனத்திலே தான் மனிதர்கள் சமமாக பிறக்கிறார்கள். The human beings are born equal என்ற வார்த்தையை சொல்கிறான். சமமாக பிறக்கிற மனிதனுக்கு சாதி இல்லை, மதம் இல்லை. அவன் வாழுகிற போதுதான் மதமும் சாதியும் அவனை வேண்டுமென்றே கட்டி வைத்துக் கொள்கிறது. அப்படி வாழுகிற மனிதன் விடுதலைக்கு போராடுவது என்பது, அவன் சுதந்திரத்திற்காக போராடுவது என்பது அவருடைய வாழ் உரிமை என்பதை கொண்டு வந்தது. அதைத்தான் அரசியல் சாசனத்துடைய 21வது பிரிவிலே வாழ் உரிமை என்ற வார்த்தை வைத்திருக்கின்றோம். எனது உரிமை என்பது யாரோ இன்றைக்கு அரசாங்கம் போட்டிருக்கிற அந்த பிச்சை பாத்திரம் அல்ல. அது நான் சுவாசிக்கிற காற்றை போல் இருக்கிற உரிமைதான் மனித உரிமை என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவேதான் நம்முடைய HRPS அமைப்பு இன்றைக்கு ஒரு மனித உரிமை தளத்தை போராடி கொண்டிருக்கிற அமைப்பு. கட்சிகளுக்கு இல்லாத, அவர்கள் முன்முயற்சி எடுக்காத ஒரு முயற்சியை இந்த அமைப்பு இன்றைக்கு எடுத்திருப்பது நான் உண்மையிலேயே உளமாற பாராட்டுகின்றேன். எல்லோரையும் இணைத்து நாம் பேசுகின்றோம் என்று கேட்டால் மனித குலம் எங்கே போய்கொண்டிருக்கிறது? இன்றைக்கு மனிதர்கள் எப்படி உருவானார்கள்? மனிதர்கள் இயற்கையினுடைய ஒரு அங்கம் தானே தவிர ஒரு அல்ல. எங்கோ தோன்றியிருக்கிற கருந்துகள், பிளாக் ஹோல் சொல்கிறோமே, அந்த கருந்துளையிலிருந்து தொடங்கி இருக்கிற இந்த பிரபஞ்சம், யூனிவர்சல் சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தில் நம்முடைய பூமி பந்து என்பது சூரிய குடும்பத்தின் ஒரு அங்கம். அது அந்த சூரியனுடைய ஒரு பிளம்பு தான் தீப்பிழம்பாய் பல்லாண்டுகள் இன்றைக்கு இருந்து மழையால் அது குளிர்ந்து நீரிலே அமீபாக்கள் உருசல் தோன்றி இருசலாக மாறி நீர்வாழ்வன நிலத்திற்கு வந்து மேமல்ஸ் சொல்லக்கூடிய பாலூட்டிகளாய் அது தொடங்கி டைனோசர்கள், மிகப்பெரிய மிருகங்கள் எல்லாம் தோன்றின. அந்த மிகப்பெரிய கூட்டத்திலே ஒரு வகைப்பட்டிருக்கிற சேப்பியன் சொல்லக்கூடிய குரங்கு வகைதான் நம்முடைய முன்னோர்கள் என்பதை டார்வினிசம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதை நான் இங்கே சொல்வதற்கு காரணம், மனிதர்கள் குரங்கிலிருந்து பிறந்தார்கள் என்கிறார்கள். மனிதனுக்கு மிருகத்துக்கு இருக்கிற ஒரு அடிப்படையான இரு அம்சங்கள் என்பது இறை தேடுதல், இனப்பெருக்கம். ஒரு கோழி குஞ்சு கோழியை வீட்டிலே விட்டு அப்படி சொன்னால் அது காலை எழுந்தவுடன் குதித்து வந்து இறை தேடும்.